அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். RSS காரன் கொண்டாடுறான்னு எனக்கு தெரியல, பிஜேபி கொண்டாடுறான். அம்பேத்கர் ஜெயந்தின்னு வருவான், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவான். இந்த சமுதாயத்திலிருந்தே அதுக்கு ஆள் பிடிச்சிருப்பான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 4 பேர் 2 பேர் பிடிச்சு வச்சிருக்கான். அவன் வருவான். அம்பேத்கர் ஜெயந்தி பிறந்த நாள் விழாவுக்கும் நினைவு நாள் விழாவுக்கும் வந்து மாலை போடுவார்கள். ஆனால் அம்பேத்கர் கொள்கை பிஜேபிக்கு ஒருபோதும் உடன்பாடானதல்ல. அவர் வரையறுத்து தந்திருக்கிற இந்த அரசமைப்பு சட்டத்தில் பல முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றன. புளூரலிசம், பன்மைத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. செக்குலரிசம் என்ன? செக்குலரிசம் என்ன? மதச்சார்பின்மை. செக்குலரிசம் மதச்சார்பின்மை, இது ஒரு கோட்பாடு. இந்த இசம், பெடரலிசம், புளூரலிசம், செக்குலரிசம் என்கிற இந்த கோட்பாடுகள் பிஜேபி காரனுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருப்பது எது தெரியுமா? செக்குலரிசம் தான். அதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கணும், நீக்கணும். அதுதான் பிஜேபி நோக்கம். இதை இல்லை என்று ஒரு பிஜேபி காரனால் பேச முடியுமா? நான் சொல்றேன், மேடையில் திருமாவளவன் பேசியது தப்பு. நாங்கள் செக்குலரிசத்தை வரவேற்கிறோம், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற செக்குலரிசத்திற்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்று ஒரே ஒரு பிஜேபி காரன் மேடையிலே ஏறி பேச முடியுமா? அதனால் தான் பிஜேபி எதிர்க்கிறோம். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் புரியுதா உங்களுக்கு? திமுகவை ஏன் ஆதரிக்கிறோம்? அவர்கள் செக்குலரிசத்தை வரவேற்கிறார்கள். பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம்? அவர்கள் செக்குலரிசத்தை எதிர்க்கிறார்கள். அவ்வளவுதான். அம்பேத்கரை கொண்டாடுவார்கள், கொண்டாடாமல் போவார்கள், அது பிரச்சனை அல்ல. அம்பேத்கர் அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் என்றாலும் கூட அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அது அல்ல பிரச்சனை. ஆனால் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டிலே, அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாட்டிலே பிஜேபிக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? உடன்பாடு இல்லை என்கிற போது அந்த கருத்தோடு அதிமுக உடன்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது.